இந்த ஜக்கி யாரு? அவரு என்னோட சித்தப்பா தான், ரோல் நம்பர் 420. அவர் என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங். அப்புறம் அவர் தான் தன்னோட மூன் சிட்டியோட சூப்பர் ஹீரோ. வாய் மூடிட்டு பேசாம இருங்க, அதோ அவரு வந்துட்டாரு. ஜக்கி சித்தப்பா. இங்க ஜக்கி சித்தப்பா, நான் இங்க இருக்கேன். அட டோனி, நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்ட போல இருக்கு. நீங்க சொன்ன எக்ஸசைஸையும் டயட்டையும் தான் ஃபாலோ பண்றேன் சித்தப்பா. ஃளைட் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் சொல்லு, இந்த கிக்கோங்கிறது யாரு? கிக்கோ பத்தி எதுக்காக கேக்குறீங்க சித்தப்பா? ஏன்னா அவன் கூட இதே பிளேன்ல தான் வந்திருக்கான். எல்லாருமே அவனை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஓ, இவன் தான் கிக்கோவா? சன் சிட்டியோட சூப்பர் ஹீரோவா? அத விடுங்க, அவனை பத்தி அப்புறம் பேசலாம். ஆமா, உனக்கும் கிக்கோ பிடிக்காது இல்ல? அது எதுக்கு? நான் என்ன சொல்றது சித்தப்பா, சன் சிட்டியோட மக்கள் அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. டோனி பாஸுக்கு மனசு நிறைய பொறாம. நாளுக்கு நாள் கிக்கோ ஃபேமஸ் ஆகிறதா அவரால தாங்கிக்க முடியல. அப்போ கிக்கோ சன் சிட்டியோட சூப்பர் ஹீரோவா இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறியா? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நடக்கும், எல்லாமே நடக்கும். இந்த மூன் சிட்டியோட சூப்பர் ஹீரோ சூப்பர் ஜக்கினா சும்மாவா? இத பாத்தியா? இது ஒண்ணு சாதாரணமான ஸ்டிக் கிடையாது. இது ஒரு போகோ ஸ்டிக். என்ன போகோ ஸ்டிக்கா? ஆமா, போகோ ஸ்டிக். அதுவும் சூப்பர் பவர் உள்ள போகோ ஸ்டிக். வேடிக்கை மட்டும் பாரு, இந்த போகோ ஸ்டிக்க வச்சு கிக்கோட இடத்தை எப்படி பிடிக்க போறேன்னு. இனிமே இந்த சன் சிட்டியோட சூப்பர் ஹீரோ நான் தான். ஜனங்களும் கிக்கோ கூட போக மாட்டாங்க, என் கூட நின்னுதான் செல்ஃபி எடுப்பாங்க. ஜக்கி சித்தப்பா, அப்படி மட்டும் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிக்கோ, ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அலர்ட். R7 டேஞ்சர் லைட் பூட்டானோட எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட இருந்து சிக்னல் வருது. சரி வாங்க ட்விங்கிள் அண்ட் டோடோ, அங்க என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, கோட்டால எலக்ட்ரானிக்ஸ்க்கு சீக்கிரம் போ. கோட்டாலாலே கோல்மாலா? அப்பவா நம்ம போலாம். அங்க பாருங்க, அதோ போறான் கிக்கோ. அது அவன் கார் சூப்பர் ஸ்பீடோ. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை தான் நினைக்கிறேன். அப்படின்னா இதுதான் சரியான சான்ஸ். போகோ ஸ்டிக்கோட பவர் என்னங்கறத காட்டிரலாம். வாவ், டோனி பாஸோட பிளான் இப்போ ஜெக். ஜக்கி சித்தப்பா எடுத்துட்டாரு போகோ ஸ்டிக். இது ஒன்னும் சாதாரணமான போகோ ஸ்டிக் இல்ல. வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க, அப்படியே என் பின்னாடி வாங்க. பட்ட பகல இப்படி நடு ரோட்ல வித்த காட்டுறது யாருன்னு தான் இன்னும் தெரியல. சொல்லுங்க. டான் டடா டான். பிரமாதம். இதையெல்லாம் செஞ்சது யாரு? கமான் கமான், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. டான் 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 டான். எல்லார்கிட்டயும் சட்பட் சார் என்ன கேட்க வராருன்னா, இவன் யாருன்னு கேக்குறாரு. அப்புறம் இவங்க எல்லாம் யாரு? நான் தான் சூப்பர் ஜக்கி, இவங்களுடைய புது சூப்பர் ஹீரோ. இவனுங்க தான் அந்த திருட்டு பசங்க. ஜஸ்ட் இப்பதான் இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி போட்டு பந்தாடி இங்க படுக்க வச்சிருக்கேன். எந்த ஒரு வேலையை சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது செஞ்சு முடிச்சிடும். என்னது? பிரமாதம் சார். என்ன ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லி இருக்கீங்க. இப்பவே நோட் பேட்ல நோட் பண்ணி வச்சுக்கிறேன் சார். சார் என்ன சொல்றாருன்னா, நீ ஈஸியா அந்த திருட்டு பசங்களை மடக்கி பிடிச்சிருக்க. அது மூலமா சூப்பர் காரியம் பண்ணிருக்க ஜக்கி.
இந்த விஷயத்துல நான் ஃபேமஸ். சரி, நாம அப்புறமா சந்திக்கலாமா? ஒரு நிமிஷம் நில்லு. நீ இந்த திருட்டு பசங்களை அடிச்சு போடுறதுக்கு முன்னாடியே கிக்கோவும் சூப்பர் ஸ்பீடோவும் அவங்கள அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால என்ன, இந்த திருடங்களை புடிச்சு கொடுத்தது என்னுடைய சித்தப்பா தானே. ஃபைட்டை யார் ஸ்டார்ட் பண்றாங்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஃபைட்டை யார் முடிக்கிறாங்களோ அதான் விஷயம். சூப்பர் ஹீரோ சித்தப்பாவுக்கு ஹிப் 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 ஹிப். கிக்கோ, நீயும் இவங்களோட சேர்ந்து இவருக்காக ஹுரே ஹுரேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த கிரிமினல்ஸ முதல்ல அட்டாக் பண்ணதே நீதான். என்ன பொறுத்த வரைக்கும் கிரிமினல்ஸ் யார் பிடிக்கிறாங்களோ அது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அவங்கள உள்ள பிடிச்சு போடணும், அதுதான் பெரிய விஷயம். அந்த விஷயத்துல ஜக்கி சித்தப்பா நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஜக்கி சித்தப்பா, இங்க பாருங்க, நியூஸ் பேப்பர்ல உங்க போட்டோ வந்திருக்கு. எனக்கு தெரியும், ஏன்னா நான் தான் இந்த படத்தை நியூஸ் பேப்பர்ல போட சொல்லி பணம் கொடுத்துட்டு இப்பதான் வந்தேன். எனக்கான பப்ளிசிட்டியை நானே பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரமே நானே ஹீரோ ஆயிடுவேன். அடேங்கப்பா, ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் பஸ்ஸோட பிரேக் வயரை கட் பண்றேன். என்னது? ஆனா எதுக்கு? ஏன்னா இந்த ஸ்கூல் பஸ்ஸோட பிரேக் ஒர்க் ஆகல அப்படின்னா அப்போ பசங்க காப்பாத்துங்கன்னு கத்துவாங்க. அப்போ கிக்கோ வந்து அவங்கள காப்பாத்துவா. ஆனா அதுக்கான கிரெடிட்டை நான் எடுத்துட்டு போயிருவேன். நான் தான் அவங்கள காப்பாத்துற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கிடுவேன். வாவ், என்ன ஒரு பிரில்லியன்ட் ஐடியா. அதாவது ப்ராப்ளமே நீங்க கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் அதையே நீங்க சால்வ் பண்ணி ஹீரோவாகிடுவீங்க. கரெக்டா சொன்ன. ஜக்கி சித்தப்பாவோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் ஆனத ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ராங். ராங்க விட ரொம்ப பெரிய ராங், சூப்பர் ராங். நியூஸ் பேப்பர்ல கிக்கோவோட போட்டோ தான் வந்திருக்கணும். வேலை செஞ்சது கிக்கோ, ஆனா பேரை ஜகு சித்தப்பா அடிச்சுட்டு போயிட்டாரு. ரொம்ப தப்பு. ஆனா சில சமயம் இப்படி எல்லாம் நடக்கிறது ரொம்ப சகஜம் தானே. இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல போல இருக்கு, ஏதோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். அப்ளை பண்ணி அந்த ஸ்கூல் பஸ் காப்பாத்து. All right dude, activating formula 44. Come on buddy, இழுத்து படி, நல்ல full power-ஓட. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சூப்பர் ஸ்பீடோவும் நீயும் டெரிஃபிக். வாவ், டென்ஷன் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். ஜாக்கி சித்தப்பா மறுபடியுமா? பசங்களா பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்த இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். உங்களை காப்பாத்த ஜக்கி சித்தப்பா வந்திருக்கேன். ஜாக்கி சித்தப்பா நம்மள காப்பாத்திட்டாரு.
தேங்க்யூ ஜக்கி சித்தப்பா. ஜக்கி சித்தப்பா இதுல கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நீங்க ஒரு சீட்டர். எனக்கு தெரியும், ஆனா நான் ஏமாத்து வேலை செஞ்சுதான் மூன் சிட்டிக்கு சூப்பர் ஹீரோவா ஆனேன். அதே மாதிரி சன் சிட்டிலயும் சூப்பர் ஹீரோ ஆயிடுவேன். கேக்கோ, நீ ரிட்டையர்ட் ஆக வேண்டிய நேரம் உனக்கு வந்துடுச்சு. என்ன சொன்ன? சரி, அதை விட்டு தள்ளுங்க ட்விங்கிள் அண்ட் டோடோ. அவங்க தப்பிச்சிட்டாங்கல்ல, நமக்கு இப்ப அதுதான் முக்கியம். என்னோட பிரியமான சன் சிட்டி ஜனங்களே, என்னோட நண்பர்களே, என் பிரியமான செல்ல குழந்தைகளே, நம்ம டோனியோட ஜக்கி சாச்சு சித்தப்பாவை கௌரவிக்கிறதுக்காக நாம இன்னைக்கு இங்க கூடியிருக்கோம். அவரு நம்ம சன் சிட்டிக்கு வந்ததுமே திருட்டு பசங்களை பிடிச்சிட்டாரு. அதோட ஸ்கூல் பஸ்ஸையும் நதியில விழாம காப்பாத்திட்டாரு. ஆமா, டெம்போ அண்ணா, எங்க இருக்கு அந்த கப்? இதோ. விஷயம் இப்ப என்னன்னா, இவ்வளவு பெரிய ட்ராபிய தூக்குறது கஷ்டங்கிறதுனால என் டெம்போவில் ஏன் நான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ நோ, என்னாச்சு கேக்கோ? ஜக்கி சித்தப்பா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்காரு. வா போலாம். நிறுத்துங்க மேயர் அங்கிள். ஜக்கி சித்தப்பா சீட்டிங் பண்ணிருக்காரு. ஸ்கூல் பஸ்ஸோட பிரேக் ஃபெயில் ஆனதுக்கு காரணமே இவர்தான். நானே அந்த ஸ்கூல் பஸ் டெக்னிக்கலி அனலைஸ் பண்ணிட்டேன். அச்சச்சோ, ஜக்கி சாச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டீங்களே. கிக்கோ போய் சொல்றான். இத பாருங்க, கிக்கோ பொய் சொன்னான்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா கிக்கோ பொய் சொல்லவே மாட்டான். ஏன்னா இன்னைக்கு சொன்னது போய் தான். ஏன்னா நான் அவனோட ஃபாஸ்டா இருக்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கேன். கிக்கோக்கு என் மேல பொறாம. கிக்கோ உன்னை விட பல மடங்கு பெட்டர். என்ன சேலஞ்ச் பண்ணலாமா? ஒருவேளை கிக்கோ ஜெயிச்சிட்டான்னா நான் பண்ண தப்ப ஒத்துக்கிறேன். இந்த கப்ப கிக்கோவுக்கே கொடுத்துறேன். ஆனா கிக்கோ தோத்துட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். போய் சொல்லிருக்கான், என்ன பார்த்து பொறாமப்பட்டிருக்கான். அப்புறம் இந்த கப்பை எனக்கு கொடுத்துடணும். ராங்னு ப்ரூவ் பண்றதுக்காக கிக்கோ என்ன பண்ண வேணாலும் தயாரா இருக்கான். சேலஞ்ச் அக்செப்டட். சரி, நீ அதை அக்செப்ட் பண்ணிட்டீனா என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏஹே, இப்ப ப்ரூவ் ஆகிடும். ஜக்கி சித்தப்பா ஹீரோல ஜீரோன்னு ப்ரூவ் ஆகிடும். ஆனா சேலஞ்ச்ல என்ன பண்ண போறாங்க? வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன விஷயம் டெம்போனா? லாஸ்ட் இயர் நம்ம காலனில இருக்கிற பசங்களோட நான் ஃபுட்பால் விளையாடுனேன். ஒண்ணு தெரியுமா, நான் ஃபுட்பால்ல சாம்பியன். என்ன ஒரு வீர ஆவேசத்தோட நான் ஒரு கிக் பண்ணுனேன்னு தெரியுமா? சூப்பரான ஒரு கிக் பண்ண, அது பயங்கரமான கிக் பண்ணுனேன். அந்த பால் நேரா போய் சில்வர் மவுண்டனுக்கு மேல விழுந்துடுச்சு. தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை மேல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல ஒரு அழகான வெள்ளை ஃபுட்பால் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க என் பால பாத்தீங்களா? அது ரொம்ப காஸ்ட்லியான பாலுங்க. ஃபுட்பாலோட சூப்பர் ஸ்டார், சூப்பர் பிளேயர் டொனால்டோட சைன் கூட அதுல இருக்கு. ஓகே, சேலஞ்ச் அக்செப்டட். கிக்கோவும் ஜக்கியும் அந்த பாலை எடுக்கிறதுக்காக போவாங்க. அதாவது சில்வர் மவுண்டனுக்கு போகணும். யாரு முதல்ல அந்த பாலை எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கப் அவங்களுக்கு சொந்தமாயிடும். இந்த போட்டியில யாருமே அவங்களோட சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. சரி, ஒத்துக்கிறேன். அச்சச்சோ, திடீர்னு இந்த நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடுச்சு. யாரு வேணா ஜெயிச்சுக்கோங்க, ஆனா என்னோட ஃபுட்பாலை மட்டும் எடுத்துட்டு வந்துடுங்க. சரி, ஆரம்பிங்க. 3, 2, 1 போங்க. கம் ஆன் படி, இப்ப போ.
யாருமே என்ன பார்க்கல. இது நான் சீட்டிங் பண்ண வேண்டிய நேரம். என்னோட போகோ ஸ்டிக்ல இருக்கிற ஸ்பெஷல் பவரை நான் சேர்த்து யூஸ் பண்ண போறேன். பாத்தியா, மறுபடியும் சீட்டிங். கிக்கோ, இதுதான் போகோ ஸ்டிக்கோடைய சூப்பர் பவர். சூப்பர் ஸ்பீடு ரோட்ல மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் ஷார்ட்கட்ல மலை ஏறி இறங்கிருவேன். அவர் இப்போ அவரோட சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது ரேஸ் ரூல்ஸ்க்கு எதிரானது. ஒருவேளை அவன் அப்படி பண்ணானா நீ என்னோட சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ண கிக்கோ. ஒருவேளை நாமளும் அவன மாதிரி சீட்டிங் பண்ணோம்னா அப்புறம் நமக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்காது. சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ணாம நாம அவனை தோக்கடிக்கணும். கம் ஆன் சூப்பர் ஸ்பீடோ, இன்னும் ஃபாஸ்டா போ. அவ மலை உச்சிக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துருவான் போல இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரம் போ. பால் இந்த மரத்து மேல வச்சிருக்காங்க. இந்த ரேஸ்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் கிக்கோ. ஏ கிக்கோ. இல்ல, ஆனா இப்போ இந்த ரேஸ் முடிஞ்சிருச்சே. ஃபுட்பால் இப்போ என் கையில தான் இருக்கு. நீங்க தோத்துட்டீங்க. எங்களுடைய கிக்கோ தி சூப்பர் ஹீரோ. ஜாக்கி சாச்சு ஒரு 0. இல்ல, எந்த ஒரு குட்டி பையனும் இந்த மாதிரி தோக்கடிக்கவே முடியாது. இப்போ நான் அவனுக்கு யாருங்கிறத காட்டுறேன். சன் சிட்டில இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பவர் என்னங்கிறத நான் காட்டுறேன். சன் சிட்டி ஜனங்களே, இதோ வர்றான் பாருங்க ஜக்கி. டெம்போ அண்ணா, இந்தாங்க ஃபுட்பால். ரொம்ப பிரமாதம் கிக்கோ. நீ உண்மையிலேயே என்னோட காஸ்ட்லியான ஃபுட்பாலை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்ட. நிஜமாலுமே நீ தான் சூப்பர் ஹீரோ, ரியலி ஹீரோ. பாருங்க, ஒரு பெரிய சேலஞ்சுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜக்கி சாச்சு 0, நம்ம கிக்கோ தான் எப்பவும் ஹீரோ. சரி, வா கிக்கோ, வந்து உன்னோட ட்ராஃபி நீ எடுத்துக்கோ. இது என்ன திடீர்னு சத்தம்? எவனோ ஒருத்தன் அந்த இடத்துல பறந்து வரானே. என்னது? ஜக்கி சித்தப்பாவா? கேளுங்க சன் சிட்டி ஜனங்களே, கிக்கோவை நீங்க சூப்பர் ஹீரோ ஆக்கிட்டீங்கல்ல. இப்ப என்னுடைய இந்த தாக்குதல்ல இருந்து கிக்கோ உங்களுக்கு எப்படி பாதுகாக்க போறான்னு நானும் பாக்குறேன். இந்த ஜக்கி சாச்சு 0 மட்டும் இல்ல, பெரிய வில்லனாவும் இருக்காரு. காப்பாத்துங்க. ட்விங்கிள், டோடோ, டெம்போ அண்ணா, நீங்க மேயர் அங்கிளை இங்க இருந்து சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. நானும் சூப்பர் ஸ்பீடோவும் சேர்ந்து ஜக்கி சித்தப்பாவை தடுத்து நிறுத்துறோம். கம் ஆன் படி, குவிக். அவரை தடுத்து நிறுத்த நம்ம ஃபார்முலா நம்பர் 18 அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்ரைட் கிக்கோ, அப்ளைங் ஃபார்முலா 18. நிஜமாவே நீ ஒரு சூப்பர் ஹீரோனா உன்னோட வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்து தனியா என்கிட்ட மோது பார்க்கலாம். சரி, ஓகே ஜக்கி சித்தப்பா, அதுதான் உங்க விருப்பம்னா நான் ரெடி. இப்ப நான் தனியா தான் இருக்கேன்.
நீங்க செஞ்சது எல்லாமே ரொம்ப ரொம்ப ராங் ஜக்கி சித்தப்பா. ராங்க தடுத்து நிறுத்த வேண்டியது என்னோட வேலை. கிக்கு கடைசியில கிக்கோவுக்கு தான் கிடைக்குது அவனுக்கு உரிமையான இந்த சன் சிட்டியோட இந்த சூப்பர் ஹீரோ ட்ராஃபி. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, தீமை எப்பவும் தோத்து போகும், ஆனா நன்மை